கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகனமாகியும் என் இயேசு ஒருவருக்கே. நான் போன தடவை உங்களுக்கு சொன்னேன், தேவனில் நிலைத்திருங்க. தேவனில் நிலைத்திருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம். ஒன்று பாவம் செய்ய மாட்டாங்க. இப்போ அடுத்ததும் தேவ வசனம் சொல்லுது பாருங்க, தேவனில் நிலைத்திருக்கிறவன் எப்படி இருப்பான். யோவான் 1 யோவான் 3:24, 1 யோவான் 3:24 எடுத்தீங்கன்னா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனின் நிலைத்திருக்கார். என்னங்க, அவர் சொல்ற கற்பனைய கை கொள்ளணும். என்ன சொல்றாரு? அன்பாரு, எல்லாரையும் நேசி, தீமை செய்கிறவங்க நன்மை செய்யி, உன் அன்பு தெய்வீக அன்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அன்பை குறித்தெல்லாம் அதிகமாக பேசியிருக்காரு. நீங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அன்புனா என்னன்னு தெரியும். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற கட்டளை. பைபிள் அந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். நிறைய பார்த்தீங்கன்னா கட்டளைகள் இருக்கும். தேவனின் நிலைத்திருக்கிறவன் அந்த கட்டளைகளை எல்லாம் செய்வானா, தவற மாட்டானா. அப்பதான் நாங்களும் தேவனில் நிலைத்திருப்போம். அப்ப என்ன செய்வார்? அவரும் அவனில் நிலைத்திருப்பார். 1 யோவான் 3:24 என்ன சொல்லுதுங்க? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளோடு நிலைத்திருக்கணும்னா நாம் என்ன செய்யணுங்க? அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம அவருடைய கட்டளைக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து என் தேவனோடு நிலைத்திருக்க கற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.